நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. படம் நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்குது. டேரக்டர் வந்து நல்ல குறைஞ்ச பட்ஜெட்டில் நல்ல படமாக எடுத்திருக்காங்க. எந்த ஒரு குறையும் கிடையாது. இல்லை ஆபாசன்றது ஒன்றும் இல்லை. நல்லாவே இருக்குங்க சார். இது வந்து ஃபேமிலிக்கான படம் தான். பசங்களை வந்து எங்கேயும் தனியாக அனுப்பக்கூடாது. மற்றவங்களை நம்பி அனுப்புனாங்கன்னா இதில் பயமாக இருக்குன்றாங்க இல்லைங்களா. அந்த வருஷம் கூட பிறந்தவங்களா இருந்தால் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் யாரையும் நம்பி அனுப்பக்கூடாது. மெயின் வந்து எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க இவங்க எல்லாமே ஆமா நம்ம அண்ணன் தானே அக்கா தம்பி தானேலாம் அனுப்பக்கூடாது. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து பார்க்குற பார்வையில் இருக்க ஐயோ நம்ம தங்கச்சியாச்சுன்னு ஒரு விஷயம் நினச்சிருந்தாங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்காது. நம்ம நம்பி அனுப்பிச்சிருக்காங்க ஊருக்காரங்க எல்லாருமே. நம்மளை நம்பி அனுப்புனா உங்களை நம்பி அனுப்புனால தானே இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது. வேலைக்கு போனோம் பரவாயில்ல எங்கள் கடன்லாம் தீர்ந்துடுச்சு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கோம். இப்போ உங்களை நம்பி நாங்கள் அனுப்பிச்சோம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு கொடுத்து வரும்போது பெற்றவங்களோட நிலைமை என்ன வருது. லாஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு அனுப்பின பொண்ணை திரும்ப லாஸ்ட்டாக நம்ம எப்போ பார்ப்போன்னே தெரியாது. அவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம பசங்க இப்படி இருக்காங்க நல்ல இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி திடீர்னு அனுப்பும்போது பெற்றவங்களோட சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும் சார். அவங்களால எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலை தான் இந்த மாதிரி ஆனது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பெண் பிள்ளைங்களை வளர்த்தோம் செஞ்சோம். பசங்க வீட்டில் இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க போய் நம்மளை குடும்பத்தை காப்பாற்றுறாங்கன்னும் போது எவ்வளோ பெரிய விஷயம் அது. இந்த காலத்தில் அது ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா இந்த காலத்தில் நிறைய விஷயம் தப்பாக நடக்குது. ஆனால் இது ஒரு சப்ஜெக்ட் சார் நல்லா இருக்குது. படம் நல்லா எடுத்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் அதில் படமாக எடுத்திருக்கிறாங்க. அதாவது ஆண்களை விட பெண்கள் எந்த அளவுக்கு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அது மாதிரி அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண போகிற இடத்துல ஒரு சில ஆளுங்க வந்து அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்கன்றதையும் எடுக்கிறாங்க. அது சாதாரணமாக இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் எடுத்துருக்குறாங்க. குழந்தைங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலைக்கு போகிற இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் அன்பாக பழகிறது எல்லாமே அன்பு கிடையாது, இந்த மாதிரியும் நடக்கும்ன்றதையும் காட்டியிருக்காங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பசங்க இருக்கிறதுக்காக ஒரு படம். இந்த மாதிரி படங்கள் வந்தால் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பாங்க. ஒரு நல்ல கருத்தான ஒரு படம். ஒரு உணர்வே இல்லை. ஏதோ பக்கத்தில் இருந்து ஒரு நிகழ்ச்சியை கூடவே இருந்து விட்னஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. ஏன்னாக்கா இதில் சினிமாவோ எடிட்டிங்கோ சினிமா தன்மையோ கொஞ்சம் கூட பார்க்கவே முடியல. பேக்ட்ராப்பில் இருக்கிற மியூசிக்கும் சரி, அந்த சாங் லைன்ஸும் சரி, சாங் பாடினவங்களோட வாய்ஸு, நடித்த ஒவ்வொருத்தவங்களுமே நம்மளும் அந்த கூட ஒரு சின்ன சீன் தான் அதை அழகாக ஜூம் பண்ணி அழகாக எடுத்துருக்குறாங்க. இது அலுவலகத்தில் எப்படி வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கும் என்னென்ன மாதிரி சூழ்நிலையை ஒரு பெண்கள் வேலைக்கு வரும்போது எதிர்கொள்கிறாங்கங்கிறதுக்கும் ஒரு சிறந்த நுணுக்கமான படமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. இதில் மணிவேல் சாரோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக யதார்த்தமாக பண்ணியிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஹைலைட்டு. அங்கே 4 பேருமே வந்து நடிச்சிருக்கோம் இல்லாமல் சாதாரணமாக பேசிக்கிட்டு சாதாரணமாக வீட்டு திண்ணையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாக்கா எப்படி ஒரு சகஜமாக இருக்குமோ அதே மாதிரியே இருக்கிறது படத்துக்கு இன்னும் மெருகூட்டுது. ரொம்ப நல்ல சிறந்த படமாக இது வரணும்னு இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். நிச்சயமாக இது வந்து சமூக சார்ந்த படம் தான். இதில் வந்து நம்ம முதலாளித்துவம் அங்கே உள்ள ஒரு சேஃப்டி அதை பற்றியும் இல்லாமல் நம்ம வந்த இடத்துல வேலைக்குன்னு வந்த இடத்துல நம்ம எதை வந்து பார்க்கணும், எப்படி இருக்கணும், நம்மளோட தனிப்பட்ட பாதுகாப்பை ஒரு பெண்ணாக வந்து நம்ம எப்படி வந்து கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்குது. இன்றைக்கி நவநாகரிக காலகட்டத்தில் எல்லா பெண்களுமே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். இதில் கிராமப்புற சூழ்நிலைகள்லேருந்து வர்ற பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நகரத்துக்கு வரும்பொழுது எல்லா விதத்தையும் எதிர்கொண்டு எப்படி கவனமாக இருக்கணுங்கிறதுக்கான ஒரு பாடமாக இந்த படம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். கதை கரு நல்லா இருக்குது. கம்மி பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. 12 நாளில் நல்லா எடுத்திருக்காங்க படம். நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. பொண்ணுங்க வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் நம்ம எப்படி பொறுப்பாக இருக்கணும், நம்ம எப்படி வந்து நாளும் தெரிஞ்சுக்கணும்னு அந்த படத்தில் புரிய வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து யாரையும் நம்பக்கூடாதுன்றது முதல் விஷயம். முதல்ல நம்ம யாரையும் நம்பக்கூடாது, அங்கே எப்படி நடந்துக்கணும் அதுன்னு அந்த கருத்தை சொல்ல வந்திருக்காங்க. நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு. மூவி நல்லாயிருக்கு. திருப்பூர் குருவின்ற இந்த படம் டைட்டிலே ஒரு வித்தியாசமாக இருக்குன்றதுக்கு பார்க்கறதுக்காக தான் வந்தோம். நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த திருப்பூரில் நான் பல தடவை போயிருந்தா கூட அந்த தொழிற்பேட்டைகள்லாம் நிறைய பார்த்தது கிடையாது. இதில் நல்லா அதை விரிவாக காமிச்சிருக்காங்க. புதியவர்கள் நடிச்சிருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க திறமைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. இயக்குனருக்கு இது முதல் படம்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காரு, சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நெருக்கடியில் தான் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரம் முட்டி மோதி கொண்டு வந்து தேட்டரில் வந்து இதை இறக்கியிருக்கோம். இந்த தேட்டரில் இறக்குன பிறகு ஓடுமா ஓடாதான்னு ரொம்ப கவலை பிடிச்சிருந்தோம். ஆனால் அந்த மீடியா தான் வந்து இந்த அளவுக்கு 2வது வாரம் நம்ம படம் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு மீடியா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு.
முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.